வணக்கம் இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களே. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் அப்படின்னா வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் தான் இருப்பாங்க. படங்களில் மட்டுமே ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம்லாம் காமிப்பாங்க. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டர், ஒரு கார்ட்டல் அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக வந்து காமிச்சது அப்படின்னா ஓப்பனாக சொல்ல போனால் பாப்லோ எஸ்காபரோட கதையை காட்டின நார்கோஸ் அப்படிங்கிற சீரீஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பியாவில் இருந்து ஒருத்தன் வேர்ல்டே எப்படி திரும்பி பார்க்க வச்சான் ஒரு கார்ட்டல் நடத்தி. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அரசாங்கத்தை எப்படி ஆட்டினா அப்படிங்கிறத ஒரு பாப்லோ எஸ்கோபார் ஸ்டோரியாக காட்டியிருப்பாங்க. அதை தொடர்ந்து மெக்சிகோவில் இருக்கிற கார்ட்டல்ஸ் அதை பற்றியும் காட்டிகிட்டே இருக்கும்போது எல் சாப்போ அப்படிங்கிற ஒரு கார்ட்டல் டான் பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் எல் மேயோ. என்னடா இந்த மாதிரி நியூஸ் ரொம்ப நாளாக வந்து கேள்விப்படல அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கமும் அவங்களோட இன்டெலிஜென்ஸும் மெக்சிகோ அரசாங்கம் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா எல் மென்சோ அப்படின்னு இப்போதைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ட்ரக் கார்ட்டலோட தலைவராக 10 வருஷமா ஒருத்தன் தேடி இருந்திருக்காங்க. அவனை இன்னைக்கு அசாசினேட் பண்ணி போட்டாங்க. அவன் யாரு, அவனோட கார்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு, ஏன் வந்து அவனை இன்னைக்கு அசாசினேட் பண்ணது ஒரு பெரிய நியூஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரேன் ப்ரோ கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. நெமேசியோ ஒசேகோரா செர்வாந்தேஸ் இவன் பேரு. ஆனால் அவங்க ஊர்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிக் நேம்ஸ் தான் கூப்பிடுவாங்க, எல் மென்சோ அப்படின்னு. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டலோட பேர் வந்து ஜலிஸ்கோ நியூ ஜென்ரேஷன் கார்ட்டல். ஸோ மெக்சிகோவில் ஜலிஸ்கோ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் போல, அங்கேருந்து இயங்கக்கூடிய இப்போ மெடிலின் கார்ட்டல் வந்து பாப்புலர் பண்ணாங்க. ஸோ இவனை ஏன் வந்து ஒரு 10 வருஷம் தேடி இப்போ தான் பிடிக்க முடிஞ்சுது. இவனுக்கு தலைக்கு பெரிய சன்மானம்லாம் அறிவிச்சிருந்தாங்களா, யார் இவன், என்ன மேட்டர்னு சொல்லுங்க. அப்புறம் நிறையா நீங்கள் வந்து கேங்ஸ்டர்ஸு டான்ஸு அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இவன் வந்து ஒரு கார்ட்டலோட ப்ரெசன்ட் ஹெட். இது ஹெட் மாறிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய பேரை பார்த்து எல் சாப்போ, எல்மா, இவன் நாச்சோ அந்த ஹியரார்க்கில மாறிட்டே இருக்கும். அது அப்படியே மாறிட்டே இருக்கும். நம்ம ஊரில் நடக்கும் மாதிரி தான் அடுத்த ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. இவனை யூஸ்வலாகவே இவங்க வந்து ஹைட் அவுட்டில் தான் இருப்பாங்க. இது வந்து புதுசு கிடையாது. 10 வருஷமா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் ஹைட் அவுட்டில் தான் இருந்தாங்க. இவன் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா ஹைட் அவுட்ல இருக்கான். இவன் என்ன பண்ணிருக்கான், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கார்ட்டல் ஹெட் வந்து போட்டு தள்ளப்போ இவன் வந்து இவனோட அந்த ஜலிஸ்கோ நியூ ஜென்ரேஷன் வழியா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கான். அது சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண டைம்ல இருந்தே இவன் வந்து வாண்டட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபியூஜிட்டிவ் தான் இவன். ஆமா. இவனுக்கு வந்து பவுண்டி எப்படி கொடுக்குறாங்கன்னா, பவுண்டினா சில பேருக்கு பவுண்டினா ரிவார்ட். அந்த ஹெட்டுக்கு நீங்க அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் இல்ல அவனை போட்டு தந்தாலும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஜான்விக் படத்துல வர மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வீரப்பனுக்கு வந்து சில லட்சம் ரூபாய் அவரை காட்டி கொடுத்தான்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி வந்து காட்டி கொடுத்தா சன்மானம் தருவாங்க. இவனோட கிரிமினல் ஹிஸ்டரி இப்படி பாத்தீங்கன்னா 1990s to 2000ஸ்லயே வந்து அப்போ இருக்கிற கார்ட்டல்ஸ் ஹெட்ஸோட இவன் வந்து கான்டாக்ட்ல வந்து 30 வருஷமா. ஸோ 2015ல வந்து ரொம்ப சீரியஸ் ஆகுது. இவன் வந்து ரொம்ப வெடியுது இவனை பத்தி நியூஸ் எல்லாமே. ஸோ யூஎஸ் என்ன பண்ணுது, $15 மில்லியன் வந்து பவுண்டி. எவ்வளோங்க இந்தியன் மதிப்புல சொன்னீங்கன்னா? 136 கோடி. அவ்வளோ வர்த்தா இவன்? ஒர்த்து இல்லாமையா? ஏன்னா இவன் என்ன பண்றான்னா, ஆக்சுவலா யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெக்சிகோ டாஸ்க் ஃபோர்ஸ் சேர்ந்து தான் இது பண்ணிருக்கு. யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லியிருக்காங்க இவன் வேற அபவுட்ஸை பத்தி. யூஎஸ் ஏன் இவ்வளவு நினைக்கிறாங்கன்னா, யூஎஸ்ல வந்து கோகேன் அண்ட் ஃபென்டனில். கொக்கேன் தெரியும், அதானே ஃபென்டனில். இது எப்படின்னா நீங்க நிறைய இதுல பாத்துருப்பீங்க, நிறைய இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போடுறாங்க. நம்ம ட்ரிப்பேட் இருக்காரு பாருங்க. ஆமா, அவரே கூட தமிழ் ட்ரெக்கர் அவரே கூட ஒரு இதுல போய் ஒரு பெண்டலில் குடிக்க பாவங்க அவர் எல்லாத்துக்கும் போய் பாத்தீங்களா, மக்களே பாத்தீங்களா, இவங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுப்பாரு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜாம்பி ட்ரக். அது ஜாம்பி ட்ரக்னா எப்படி சொல்றதுன்னா, நீங்க கீழெல்லாம் விழ மாட்டீங்க. இன்கேஸ் நின்னீங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி வளைஞ்சி கீழே ஊற்றி பார்த்துருக்கேங்க ரீல்ஸ்ல எல்லாம். நான் நினைச்சா நடிக்கிறாங்க போல எல்லாம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா லேடிஸ், ஜென்ஸ், சின்ன சின்ன கிட்ஸு. இப்போ வந்து கொக்கைனை தாண்டி இதுதான் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது யூஎஸ்ல. இவன் தான் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்சுவலாக யூஎஸ் ஃபுல்லாக. அதனால தான் யூஎஸ் இவ்வளோ மெனக்கிறாங்க. ஏன்னா அளவை மீறி யூஎஸ்ல வந்து ஃபென்டனில் வந்துருச்சு, எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்டு வைடு அது இப்போ அவன் வந்து கொடுத்துட்டு இருக்கான். அங்கே மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான், கனடாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி அந்த கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு போகுது. ஸோ எப்படின்னா டிராஃபிக்கிங் வந்து வேர்ல்டு வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பழக்கி விட்டுட்டா அதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக. யூஎஸ்ல வந்து இதனால என்ன ஆகுது, வைலன்ஸ் அதிகமாகுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், கன்னை வச்சுக்கோ, எவனாவது வந்து உனக்கு கேட்டான், அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவானுங்களா, அவங்ககிட்ட ஏற்றி விடுறது, வைலன்ஸ் பண்ணி நான் உனக்கு ஆர்ம்ஸ்லாம் சப்ளை பண்ணுறேன். இது வந்து ட்ரம்ப் ரொம்ப காலமாக பேசிட்டு இருக்கான். மெக்சிகோ பார்டர் நான் செவரு கட்ட போகிறேன். இதனால என்ன பண்ணுது, யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் இவனை வந்து தூக்கியே ஆகணும்னு மெக்சிகோ டாஸ்க் ஃபோர்ஸ் சொன்னோன்னே அவனை இன்னைக்கு கொண்டுட்டாங்க. ஆனா அவனோட கார்ட்டல் மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, மெக்சிகோ டாஸ்க் ஃபோர்ஸ்க்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு இருக்கானுங்க. அவனுங்க டேங்க் வச்சிருக்கானுங்க, அவனுங்க ஆர்மி சூட் போட்டிருக்கானுங்க, அவனுங்க காகல்ஸ் வச்சிருக்கானுங்க, மர்சனரிஸ் மாதிரி இருக்கானுங்க ஃபுல்லா. லிட்டரலா எக்ஸாக்டா சொன்னீங்க, அந்த மாதிரி தான் அவனுங்க இருக்கானுங்க. இது எப்படின்னா யாரு வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் யாரு வந்து கார்ட்டல்ஸ்னே தெரியல.
அதுதான் இப்ப பார்க்க வேண்டிய விஷயம். இது ஏன் இவ்வளவு இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னா காலையில இருந்து நான் ஏன் பேசணும்னு நினைச்சேன்னா, மெக்சிகோவே எரிக்கிறானுங்க. அப்படின்னா எரிக்கிறாங்கன்னா மெக்சிகோ எரிக்கிறானுங்க. சோ இப்ப எப்படி நம்ம ஊர்ல கலவரம் வந்தா பஸ் எல்லாம் எரிச்சு ஆமா, விடுவாங்க. ஆமா. மெக்சிகோல யாரு ரோட்ல நடந்து போறவங்கல இருந்து பெட்ரோல் பங்க்ல என்ன பண்றானுங்க, பெட்ரோலை ஃபுல்லா பெட்ரோல் பங்க்ல கொட்டிட்டு அந்த கன்ல இருந்து அங்கேயே ஃபயர் பண்றானுங்க. ஓகே, இது இவனோட அந்த மர்சனரிஸ் பண்றாங்களா இல்ல பொதுமக்களே இறங்கி பண்றாங்களா? கார்டல்ஸ் பண்ணுது. கார்டல்ல இருக்கிற மெம்பர்ஸ் பண்றாங்க. பொதுமக்கள் பண்ணல. பொதுமக்கள் அச்சத்துல தான் இருக்காங்க. எல்லாருமே இப்ப இந்தியன் எம்பசிலயும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க சேஃபா இருங்க அப்படின்னு. கனடாலயும் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சேஃபா இருங்க. இங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. ஏர்போர்ட்ஸ் நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்றேன். ரொம்ப மோசமா இருக்கு. அவ்வளவு பெரிய இம்பாக்ட். ஆமா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இப்ப நம்மளுக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. ஆனா மத்தவங்க நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெக்சிகோல இருக்கலாம், இல்ல என்னென்ன அரௌண்ட் மெக்சிகோல இருக்கலாம். அது ரொம்ப மோசமா டேஞ்சரஸா போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டான். இஷ்டத்துக்கு எரிக்கிறான், இஷ்டத்துக்கு கிரனேட்லாம் தூக்கி போடுறானுங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க போய் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இதை ஆக்சுவலாக பண்ணணும்னு நான் நினச்சேன். ஓகே, இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டல் வந்து நிறைய பேர் காட்டல்னா வெறும் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்னு நினைக்கிறாங்க. காட்டல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்காக நான் சொல்றேன். யங்ஸ்டர்ஸ் ரெக்ரூட் பண்றன்னு ஒன்று இருக்கு காட்டல்ல. என்ன சோல்ஜர்ஸாவா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாவா? ரெண்டுமே. ஓகே, அவனை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கி அவனை சொல்றதை ஆக்கிடுவாங்க. ஸோ அது எப்படிலாம் அவன் பண்றாங்கிறது நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, ஓகே. நம்பர் 1 அதான் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் தான். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு பணம் இல்லை. அது மெக்சிகோ போன்ற ஊர்கள்ல வந்து எப்படா அமெரிக்காவுக்கு போய் தப்பிச்சுக்கலாம்னு பாக்குற மெக்சிகோ மாதிரி காலகாலமா இப்படிதான். மெக்சிகோ இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்ல. அது ஏன் அது கண்டினியூ ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இதுல வர மணியை நம்பி தான் இருக்கு. ஸோ டைரக்ட்லி கனெக்டட் அவங்களாம். நீங்க பாப்லோலயே பாத்துருப்பீங்க. ஆமா, ஆமா. அவன் டைரக்டா பார்லிமெண்ட்டுக்கே போய் உட்கார்ந்துருவான். அந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஸோ இது இன்டைரக்ட்லி கனெக்டட் தான். இது யூத்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவன் வந்து காசு இல்லாத பட்சத்துல சேர்றான். இன்னொன்று, ஒரு யங்ஸ்டரை வந்து பார்த்தோன்னா அவன் ஃபேமிலியை மிரட்டி சேர சொல்றது. உன் அப்பா அம்மாவை கொண்டுருவேன், நீ வந்து என் கூட வேலை செய்ய, நிர்பந்திக்கிறது. இன்னொன்று அடிக்ட் ஆக்குறது அவனை. இந்த மாதிரி ஏதாவது ட்ரக்ஸ் கொடுத்து, ஆமா நீ இதெல்லாம் வந்து நீ எடு அப்படின்னு சொல்லி அவனை அடிக்ட் ஆக்கி அவனை எடுத்துப்பான். ஸோ வேலையும் கிடைக்கும், கன்னு கிடைக்கும், ட்ரக்ஸும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் நீங்க இந்த கல்ச்சர் நிறைய வாட்டி பாரி கூட பேசியிருப்பேன். இந்த மாதிரி ட்ரக்ஸை பத்திலாம் பாடாதீங்க அப்படின்னு. ஆமா, உண்மை. அதுவும் ஒரு உதாரணம் வேர்ல்ட் வைட். ஏன்னா இந்த மாதிரி ட்ரக் மணில வந்து இந்த ஃபேன்சி காஸ்ட்ல இப்படி செயின்லாம் போட்டு ஆடுவானுங்க. ஹிப்ஹாப் கல்ச்சர்ல இருக்கு. அதுலயே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவானுங்க. ஓ இதை வந்து பண்ணா நம்மளுக்கு காசு நிறைய வரும், ஈஸி மணி. ஆமா. சோ இந்த மாதிரி உள்ள வந்து என்ன பண்றானுங்க, அவன் ஃபர்ஸ்ட் அவனை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்குறானுங்க. பைக் கொரியர் பாய் மாதிரி இங்க இருந்து அங்க போய் அனுப்பு அப்படின்னு. அப்புறம் பேக்கேஜிங் கொண்டு வரானுங்க. அந்த வேலை செய்யணும். அப்புறம் அவன் கண்ணை கொடுத்து என்னோட ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கறானுங்க, டெரிட்டரி. அதுக்கப்புறம் அவனை டிராஃபிக்கிங் பண்ணும்போது அந்த வண்டியில அமிச்சு உனக்கு இதுதான் இன்னைக்கு ஜாப், நீ இதை முடி அப்படின்னு சொன்னா அவனுக்கு ப்ரமோஷன் மாதிரி ஒரு கேப்டன் அப்படி போயிடும் மேல. ஒரு ஆர்மி ரேஞ்சுக்கு அங்க ஒரு அமௌண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் போகுதுன்னா அவனை வந்து அனுப்புறது கூட. அமிச்சுட்டு அவன் முடிச்சானா அவனுக்கு ஒரு ப்ரமோஷன். இதை பார்த்து எல்லாருமே எக்ஸைட் ஆகி சரி ஓகே இந்த லைஃப் பிடிச்சிருக்குன்னு இதுல வந்து ஜாயின் பண்றாங்க. வேர்ல்ட் வைட் நடக்குது இது. எப்படின்னா இவனே 59 இயர்ஸ் ஓல்டு. எல் மென்சோ. ஆமா, மென்சோ வந்து 59 இயர்ஸ் ஓல்டு. இவன் பையனை இப்போ வந்து தூக்கிட்டாங்க. யாரு? ஓ சிஏஏ தூக்கிட்டு போயிடுச்சா? ஆமா, அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனை வச்சிருக்காங்க. இல்லங்க, அந்த வெனிசுலா அதிபர் அவங்க பாட்டு இறங்குனாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. இவனை போட்டுட்டு இவன் பையனை தூக்கிட்டு போயிடுறாங்க. இல்ல இவனை 10 இயர்ஸா தேடிட்டு இருக்காங்களா? சரி, நீங்க பவுண்டி பாருங்க. 1 மில்லியன் இருந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ பிரசண்டா 15 மில்லியன் 136 கோடியில நின்னுட்டு இருக்கு. தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னொன்னு என்னன்னா, இவன் எப்படி மறையறான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை இடம் மாறுறது. ஆமா, இது நம்ம ஊர்ல ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இடம் மாறுறதெல்லாம். அங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கும், அங்க போயிட்டு காட்டல் சப்போர்ட்ல இங்கேயும் போறது, ஒரே இடத்துல இருக்க மாட்டான். அது நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்டைரக்ட் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு. கரப்ஷன் இருக்க கண்ட்ரில அது ஒண்ணுமே பண்ண முடியாது. மெக்சிகோல கரப்ஷன் வந்து ரொம்ப உச்சபட்சம். இது வந்து இன்டைரக்ட்லி கனெக்டட். இது ரொம்ப அதிகமாக ஆனதுனால தான் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டிப்பா இவனை தூக்கி ஆகணும். இவனை இப்போ ஏன்னா இந்த ஹிஸ்டரியில இந்த மாதிரி யாரையும் போட்டதில்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, இந்த மாதிரி இறங்கி போட்டிருப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து இறங்கி செஞ்சதா, அதுவும் 15 மில்லியன் கேள்விப்பட்டதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த இறங்கி செய்யறதுனால வேர்ல்டுக்கே ஒரு வார்னிங். ஸோ உலகத்துல மெக்சிகோக்கு நீங்க வார்ன் பண்ணீங்கன்னா வேர்ல்டுக்கே வார்ன் பண்ண மாதிரி தான். மெக்சிகோ தான் ஹெட். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு என் புரிதல் தெரிஞ்சது வந்து மெக்சிகோல தான் எல்லாமே நடக்கும். இல்ல தெளிவா கீழே வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியா இருக்கா, கொலம்பியால உங்களுக்கு கொக்கைன் ஈஸியா கிடைச்சிரும். ஆனா உங்களுக்கு மார்க்கெட் வந்து அமெரிக்கால இருக்கனால மெக்சிகோல போய் தான் எல்லாமே அது வழியா தான் போகணும். ஸோ இதுதான் கேட்வே பீரியடுக்கு. அதனால இவனை அடிக்கிறது வந்து ஒரு கரெக்டான விஷயம்னு சொல்லி ரொம்ப பெரிய பாம்பு அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் நடந்தது. இதனால மற்ற அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புற மாதிரி, இந்த மாதிரி காட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்பலாம் ஆட்டம் போட்டிங்கன்னா
உங்கள் கதையை முடிச்சிருவோங்கிறது தான் ஒரு சைனு. ஓகே, இப்போ பேசிக்கலி ஒரு தலைவனை வந்து முடிச்சு விட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த கண்ட்ரியோட ஒரு கல்ச்சர் வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோடய இது வந்து இயங்குது. ஸோ ஒரு பாம்போட தலையை வெட்டினா மாதிரி தானே பாட்டு ஆடிட்டே இருக்கும், திருப்பி வேற ஒரு பாம்பு வருன்ற மாதிரி இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இந்த அளவுக்கு போனா உன் முடிவு இப்படிதாங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. ஏன்னா யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை. எல் சாப்போவே உள்ளதான் இருக்கான், பாத்திரிக்கீங்கல்ல வந்து இப்போ உள்ள இருக்கான். ஸோ அதே மாதிரி இவனை போட்டுட்டாங்க. எல் சாப்போ கூட போட்டிருக்கலாம்ல வேணும்னா. இவனை ஏன் போடுறாங்கன்னா இவன் அளவு மீறி அந்த ஃபென்டனில் அபியூஸ் இருக்கு பாருங்க, அதுதாங்க மெயின். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எவ்வளோ ட்ரக்ஸ்லாம் வந்திருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகி பார்த்ததில்ல. இது ஒரு வினோதமான ஒரு ட்ரக் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா. இந்த அப்பர்ஸ் அண்ட் டவுனர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்பர்ஸ்ங்கிறது உங்களை ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்ல ஹைப்பரா வச்சிருக்கும். டவுனர்ஸ் வந்து இந்த ஹெராயின் மாதிரி தூங்கிரும். இது நாங்க ஒரு போன மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. ஐ ஃபீல் இதுவும் இது கம்ஸ் இன் தி டவுனர். ஆனா இப்படி நிக்கிறாங்க ரொம்ப நேரமே. நான் எனக்கு ஒரு ஃபாரினர் வீடியோ போட்டான், அவன் வந்து சொல்லுவான் இதை பத்தி. நான் அதை பத்தி தனியா பேசலாம்னு பார்த்தேன். ஓகே, ஸோ இது ஒரு தனி சப்ஜெக்ட். மேலோட்டமா சொல்லுங்க வேர்ல்ட் வைடா எப்படி போகுதுன்னு. இது எப்படின்னா ஸ்லோ, உங்க ஹார்ட் பீட் எல்லாமே ஸ்லோ டவுன் தான் பண்ணும். ஓகே, அண்ட் என்ன பண்ணும், எக்ஸசிவ் டோபமைனா அந்த சந்தோஷம் குட் ஃபீலிங் கொடுக்கும். அந்த குட் ஃபீலிங்கை எக்ஸ்ட்ரீமா கொடுத்துரும். ஆனா மூவ்மெண்ட்டே பண்ண முடியாது உங்களால. ஸோ நீங்க அதை எடுத்துட்டு என்ன மூவ்மெண்ட்ல நீங்க லேண்ட் ஆகுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கையை இப்படி வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா இப்படியே உட்காந்துருப்பீங்க 3 மணி நேரத்துக்கு. ஸோ அதில் கீழே பெண்டாகி இப்படி இருக்கீங்கன்னா இப்படியே இருப்பீங்க. எந்த போஸ்ட்ல படுக்கிறீங்களோ அந்த போஸ்ட்ல 5-6 hours இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இது இன்ஜெக்ஷன் வழியா எடுக்கிறாங்க. ஐயோ, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கு, நான் அந்த வீடியோ போடுறேன். ஃபிலடெல்ஃபியான்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் கிடக்குது. ஸோ இது எப்படி அஃபெக்ட் ஆகும்னா, இதை வந்து ஒரு யங்ஸ்டர் எடுக்க ஆரம்பிச்சுன்னா அவன் வேர்ட் ஆஃப் மவுத்தில் சொல்லுவான், இது நல்லா இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே மாறி மாறி ஸ்ப்ரெட் ஆகி யங்ஸ்டர்ஸ்க்கு ஆகிடுவாங்க. இது ஒன்றும் நீங்கள் வந்து வீடு ஸ்மோக் பண்ணுறவங்களாம் இருக்கான், எடுத்துட்டோமா நீ வந்து அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரிலாம். இதுக்குள்ளே இறங்கிட்டா அதே ஸ்ட்ரீட்டில் ஒரு ஓரத்தில் நீயும் படுத்துருக்கணும். அதுதான் ரொம்ப மோசமான விஷயம். இவனோட அவனை அசாசினேட் பண்றதுக்கு ரீசனு இவனோட ட்ரக் கார்ட்டல் ரொம்ப அதிகமாயிடுச்சு யூஎஸ்ல. அதுக்கு தான் இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் எப்படின்னா ஒரு தீவிரவாத தாக்குதல் இருக்கும், பட் ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சும் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சினாரியோ. எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நடக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அதே மாதிரி யூஎஸ்ல நான் என்ன பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த மெக்சிகோல இருக்க அந்த ட்ரக் கார்ட்டலை வச்சு அமெரிக்கன் அரசியலை வந்து அதாவது என்ன பண்றாங்களோ கொஞ்சம் விடுறது, அதை விட்டு பிடிக்கிற மாதிரி விட்டு பிடிக்கிற அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதுவும் உண்மையா இருக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நடக்குது. நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர இஷ்யூ போயிட்டு இருக்கோம், உடனே இன்னொரு நியூஸ் வரும் சம்மந்தமே இல்லாம. அந்த நியூஸை வந்து பூம் பண்ணுவாங்க. அதே ட்ரக் பேஸ்டா தான் இருக்கும். நம்மளே நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். சேமே அவங்க யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரி கார்ட்டல் ஹிட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றது வந்து நான் சரின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா சரி. ஏன்னா அவங்க வந்து ஒரு லா ஒரு ரூல் கீழே வராம அவங்க வந்து ரெபலா இருப்பாங்க. அவன் இஷ்டத்துக்கு இருப்பான். எனக்குன்னு ஒரு ரூல்ஸ்டா, நீ என்னடா எனக்கு சொல்றதுமா, அவனை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. இப்போ இருக்கிறது அப்படிதானே. இப்போ வந்து நம்ம வில்லனை க்ளோரிஃபை பண்ற ஜென்ரேஷன் தான் நம்ம. நீங்களே பாருங்க, பாப்லோ சீரீஸ் பார்த்து ஏய் பாப்லோ கெத்துல அப்படிதானே பேசுறோம். இவனா ஒரு ஆளே உனக்கு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் எடுக்கிறாங்களா நான் பேசுறோம். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கெட்டு போகாம இருக்கிறது தான் சேஃபு. இந்த மாதிரி அவங்க அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ சொல்கிறோம் சரி அந்த ஏஜ் எடுக்கிறாங்கன்னு, அடிக்ட் ஆகிட்டு வெளில வர முடியாமலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் ரியாப்ல வந்து நம்ம பார்க்குறோம். அவங்க லைஃப்லாம் என்ன ஆகும்? அதுவும் நீங்கள் சொல்லக்கூடிய ட்ரக்ஸ்லாம் வந்து வெளியில கூட வர முடியாது. அது ஓவர் டோஸ் பண்ணிங்கன்னா செத்துருவீங்க. நீங்கள் ரியாபை கூட விட்டுருங்க. அதை ஏதோ தெரியாமல் அன்றைக்கி வந்து நீங்கள் ஓவர் டோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். உங்கள் ஹார்ட் பீட் நின்றோம், இல்லை ஹை பிபி ஆகி ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ இதுலேருந்துலாம் வெளில வர முடியாது. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுறது சரி. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கிமிக் இருக்குமானா இருக்கலாம். ஸோ வேற ஏதாவது அங்கே நடக்கிற பிரச்சனையை வந்து திசை திருப்பதுக்கு பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த நியூஸ் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு கார்ட்டல் ஹெட்டையும் பண்ணதே கிடையாது. அதுவும் இல்லாமல் $15 million பவுண்டி கொடுத்தும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. யாரும் பாருங்களேன் அவனை பிடிச்சி கொடுக்கறதுக்கு பெருசா உதவியும் பண்ண முடியல போல, அதனால இறங்கி இவங்களே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயம் தாங்க. பிடிச்சி கொடுக்கறதுக்குலாம் சொன்னா அவன் சரி பிடிச்சி சொல்லிட்டான், அவன் ஃபேமிலி என்ன ஆகும்? இவனுக்கு அப்படிலாம் இல்லை, தலைமுறையே முடிச்சிருவாங்க. பயத்துல தான் எல்லாமே நடக்குதாங்க. அதுவும் புவர் கண்ட்ரின்றதுனால போட்டு கொடுக்கறதுக்கு எவனா இருப்பான். கண்டிப்பா போட்டு கொடுக்க மாட்டானுங்க. இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற சிவிலியன்ஸ் பப்ளிக்கே இதனால கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒரு லோக்கல் ஹீரோ மாதிரி. சரி அவன் எனக்கு ஏதோ உதவுறான் அதனால நான் எதுக்கு போட்டு கொடுக்கணும்னு இருக்கலாம். பட் ஸ்டில் நீ ஊருக்குள்ள பண்ற அது சரி, அது நீ வந்து மற்ற கண்ட்ரிக்கு அனுப்பும் போது அது வந்து இன்னும் பெரிய இஷ்யூ ஆகுது. மற்ற கண்ட்ரி இன்னும் அடிக்ட் ஆகுது. புரியுது. இப்போ கடைசியாக நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நிறைய ஃபியூஜிட்டிவ்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேங் லீடர், கார்ட்டல் லீடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
90s 80sலாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபியூஜிட்டிவா வந்து மறைஞ்சு மறைஞ்சு ஆமா, வாழுவாங்க. ஆமா. பட் நான் இப்போ ரீசெண்டாக கூட வெனிசுலா அதிபரை எப்படி ஆமா. தூக்குறாங்க, ம். இப்போ வர சேட்டலைட் இமேஜ் ம். வச்சு எங்க இருக்காங்க துல்லியமா அவங்க ஹைட் என்ன வெயிட் நடமாட்டம் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு 2 டிகேட்ஸ்ல இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருந்தாலும் அது தப்பிக்கிறது அப்படிங்கிறது இனிமேல் சாத்தியமே இல்லை. ஆமா, உங்களுக்கு தெரியுதா? ஆமா. சேட்டலைட் வச்சு இல்லங்க, யாரும் இப்ப ட்ராக் பண்ணலாம். தப்பிக்கவே கூடாதுன்னா நீங்க டெக்னாலஜியே இல்லாம இருந்தா தான் தப்பிக்க இருந்தாங்க. முடியும். மெயின் அதான். இதுல கூட எனக்கு தெரிஞ்ச என்னவோ ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மாட்டியிருக்கும். இல்ல கூட இருந்தே சொல்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான் எப்பவுமே. இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்க யாரையாவது. அவனே ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு வேற அபவுட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஆனா கோயிங் ஃபார்வர்ட் இது வந்து சாத்தியமே கிடையாது. இனிமேல் யாராலையும் மறைஞ்சிடலாம். ஆமா. அப்படி நீ வந்து தப்பிக்கணும் நிஜமாலே இருக்கக்கூடாதுன்னா நீ வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியாது. டெக்னாலஜி யூஸ் பண்ணாம நீ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கும் போக முடியாது. ஸோ அதுல டிபெண்ட் ஆனதுனால இது வைசி வர்சாவா தான் நான் பாக்குறேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட். அப்ப நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து இன்னொரு சீரிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவங்களே பாப்லோ எஸ்கோபாருக்கு அப்புறம் இன்னொரு 2 யாருக்குமே தெரியாதுங்க இவனை பத்தி. இப்ப பாருங்க எனக்கே மார்னிங் தான் தெரியும் நியூஸ் என்னடா வேர்ல்ட் வைட் ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெக்சிகோவே எரிக்கிறாங்கன்னா அவன் வந்து எவ்வளவு பெரிய கார்ட்டல் ஹெட்டா இருந்திருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரெல்லாம் கொண்டிருக்காங்க, இன்டர்னல் கேங் வார்லே செத்துருக்காங்க. இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து நான் ஒரு இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிறீங்க. ரைட்டு. ஸோ எங்கோ ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா ட்ரக் விற்றதுனால நம்ம இந்தியாவில் அவனை பற்றி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நல்லது செய்கிறவங்களாம் ஃபேமஸ் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ரைட்டு. ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ்லேருந்து அதோட பேக்ரவுண்ட் வச்சு சூப்பராக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. மேபி இதை பற்றி டெவலப்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சா ஃபியூச்சரில் நம்ம திருப்பி உட்காந்து அடுத்த பாட்டில் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.